ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தேர்வுகளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 32 டாபிக்ஸ் இருக்குது. இதில் தமிழ் மட்டும் தனியாக வேணும் அப்படிங்கிறவங்க தனியாக வாங்கிக்கலாம். இல்லை கம்பைனாக வேணும் அப்படின்னாலும் 2500 கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு 2 டேஸ் நாங்கள் கொடுப்போம். கொடுத்துட்டு 3rd டே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம். அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு மட்டும்தான் வேணும், தமிழ் கொஸ்டின் பேப்பர், தமிழ் பிடிஎஃப் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பரை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வாங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். 129வது கேள்வி, சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அடுத்தது 130, ஹரப்பா நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிபி 1921ஆம் ஆண்டு. கிபி 1921ஆம் ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 131வது கேள்வி, 2023இல் தேசிய சிறுதானிய மாநாடு எங்கு நடைபெற்றது? 2023 தேசிய சிறுதானிய மாநாடு எங்கு நடைபெற்றது? தமிழ்நாடு. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேகா ட்ராபிக்யூஸ் 1 எந்த செயற்கைக்கோளை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கியது? பிரான்ஸ். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கணிதத்தில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல்பு அலைவுகளின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல்பு அலைகளின் சமன்பாடு n = 1/2 பார் k/m சரியான விடை. இதுக்கு உண்டான தீர்வு ஆன்சர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டங்ஸ்டனின் குறியீடு. டங்ஸ்டனின் குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. W. அடுத்தது கிழக்கு அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கு குஜராத்தில் சூரிய உதயம் எத்தனை மணி நேரத்திற்கு முன்னதாக இருக்கும்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம். 2 மணி நேரம். அடுத்தது மகரந்த தூள்கள் கோள வடிவமானவை. அவை 2 உறைகளால் ஆனவை. அவற்றின் தெளிவுரையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸைன். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், விடை பாருங்கள் எக்ஸைன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 20,000க்கு 15% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2/1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வண்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய விடை பாருங்கள் 7772.50. இதற்குண்டான தீர்வுக்கான விடை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான கேள்வி. அடுத்தது 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. N.K. சிங். N.K. சிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 139வது கேள்வி, BM ஸ்ரீ
திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. கல்வித்துறையுடன் தொடர்புடையது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, மத விடுதலை என்பது என்ன? மத விடுதலை என்பது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை. அடுத்தது 141 கேள்வி. எந்த மாநிலம் குறைந்த நிலப்பரப்பை கொண்டுள்ளது? எந்த மாநிலம் குறைந்த நிலப்பரப்பை கொண்டுள்ளது? கோவா. விடை வந்து கோவா. அடுத்தது 142. கீழ்கண்டவற்றில் எது சிறு நாகரிகத்தின் அமைப்பு மற்றும் செயலாகும்? கீழ்கண்டவற்றில் எது சிறு நீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாகும்? சயின்ஸில் உண்டான கொஸ்டின். நெப்ரான். இது வந்து சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்ஸு. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சம மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. M3 கொடுத்துருக்காங்க. அதனுடைய கன அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500. இதுக்குண்டான தீர்வு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். விடை வந்து 500. அடுத்து 144. மாத வருமானம் 20,000 பெறும் நபர் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் 3000 சேமிப்பு செய்கின்றனர் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குண்டான வீடியோ கண்டிப்பாக நான் தீர்வு வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? விடை வந்து பார்த்திங்கன்னா 15%. டாடா குழுமம் எந்த மாநிலத்தின் லித்தியம் அயன் செல் தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? குஜராத். விடை வந்து குஜராத். அடுத்தது, நமோ தோஸ்காரி மகாசன்மன் யோகசனா. நமோ தெக்காரி திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா காடுகள் டேஸ் ஆகும்? கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா காடுகள் டேஸ் ஆகும்? சுந்தர்வன காடுகள். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இலக்கணம் வந்து பாருங்கள். இது வந்து இலக்கணம் பொறுத்துக்க கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பாருங்கள், இதுக்குண்டான விடை என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? குற்றொளி அப்படின்னா அல்ட்ராசோனோகிராபி. எதிரொலி 10 kHz. மியோலி அப்படின்னா இறுக்கங்கள். அழுத்தம் மிகுந்த பகுதி அப்படின்னா 22 kHz. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 3421. அடுத்தது, ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த பரப்பளவு வரையறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மேக்ஸினுடைய ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குண்டான ஆன்சர் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆன்சர் வந்து பாருங்கள், 2,64,213.71. இதுதான் சரியான விடை. இதுக்குண்டான ஆன்சர் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாருங்கள், 150வது கேள்வி. இலைத்துளை இயக்கத்தின் பாதிக்கும் காரணி எது? ஒளி. அடுத்தது 151. போதையில்லா மாநிலத்தை உருவாக்க ஆப்ரேஷன் ஓபி கிளினிக் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது?
போதையில்லா மாநிலத்தை உருவாக்க ஆப்ரேஷன் ஓபி க்ளீன் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சாப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 152வது கேள்வி. புரோட்டனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 153வது கேள்வி. அஜய் முதல் யோகி ஆதித்யநாத் என்ற கிராபிக் நாவலின் ஆசிரியர் யார்? அஜய் முதல் யோகி ஆதித்யநாத் என்ற கிராபிக் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சாந்தனு குப்தா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பொறுத்துக ப்ரீவியஸ் கொஸ்டினில் 4 இயர்ஸாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அட்டவணை 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது பகுதி, இது நிலை. அதில் பகல்காந்த், குட்டநாடு, சௌராஷ்டிரா, ரார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பகல்காந்த் அப்படிங்கிறது குஜராத், குட்டநாடு மேற்கு வங்காளம், சௌராஷ்டிரா மத்திய பிரதேசம், ரார்க் கேரளா. விடை 2, 3, 4, 1. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 155வது கேள்வி. இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக முதலில் பொறுப்பு வகித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹோமி ஜஹாங்கீர் பாபா. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 156. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வரைபரப்பு ஆகியவற்றின் விகிதமானது. மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்ஸு. இது கண்டிப்பாக இதனுடைய இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதனுடைய விடை பார்த்தீங்க அப்படின்னா 2:1 விகிதம். அதனுடைய பரப்பளவும் சரி, புறப்பரப்பும் வரைபரப்பும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 2:1 கரெக்டான ஆன்சர். அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் வீடியோஸில் மேக்ஸ் மட்டும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆண்டொன்றிற்கு 18% தனி வட்டி தரும் குழுமத்தில் ரஹீம் ரூபாய் 10,000 முதலீடு செய்தார் எனில் 5 வருடத்துக்கு பிறகு அவர் பெறும் வட்டியினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதனுடைய ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். விடை பார்த்தீங்கன்னா 9,000. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பின்வருவனவற்றுள் E9 முன்னெடுப்பில் E9 இன்னிடேட்டிவ் அப்படிங்கிறது அவங்க சேமிப்பு கணக்குகள் உறுப்பினர் இல்லாத நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. நேபாளம். விடை நேபாளம். அடுத்தது 159வது கேள்வி. தமிழ்நாடு தொல்லியல் துறையானது எந்த பகுதியில் அமைந்துள்ள 5 மென்ஹிர் மற்றும் பெருங்கற்கால புதைவிடங்களை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவித்துள்ளது? விடை பாருங்க, கொடுமணல் ஈரோடு. அடுத்தது 160வது கேள்வி. மரபியல் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பேட்சன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கணிதம். 161வது கேள்வி. ஒரு பொம்மையின் குறித்த விலை 1200. கடைக்காரர் 15% தள்ளுபடி விலையில் கொடுத்தார் எனில் பொம்மையின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொம்மையோட விலை
1200. அதே வந்து நம்ம 15% கம்மி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய கொடுக்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1020 தான் விடை. கண்டிப்பாக இதுக்குள்ளான தீர்வை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 162வது. ஒரு மகிழுந்து 45 நிமிடங்களில் 60 கிலோமீட்டர் கடக்கின்றது. அதே வேகத்தில் செல்லும் பொழுது 1 மணி நேரத்தில் அது எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மேக்ஸ் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 80. அடுத்தது சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 163. நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது. நாடாளுமன்றம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது 164. கீழ்காணும் எந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் இணைக்கிறதுன்னு கேட்குறாங்க. நீலகிரி மலை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது செல் கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். செல் கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலைட்டன் சிவான். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சமீபத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் உடைத்தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அமித் அகர்வால். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2023 சிறப்பு ஒலிம்பிக் உலக விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்மனி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையை 150 ஆட்கள் 12 நாட்களில் முடித்து விடுகிறார்கள். 120 ஆட்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 15. ஒரு வேலையை வந்து 150 பேர் செய்கிறாங்க அப்படின்னா அதே வேலையை வந்து 12 நாட்களில் வந்து முடிக்கிறாங்க. 120 ஆட்கள் வந்து அதே வேலையை வந்து இருக்கிற 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள் வந்து எத்தனை நாளில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து 15. கண்டிப்பாக இதனுடைய விடை வந்து நான் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது 169வது கேள்வி. சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ள ஒய்சாலா கோவில்கள் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா. இது வந்து சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். சமூக அறிவியல். கர்நாடகா. விடை வந்து கர்நாடகா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 170வது கொஸ்டின். நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஸுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 51% குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததும் மேக்ஸ் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவர் தன் வருமானத்தில் 40% உணவுக்காகவும் 15% உடைக்காகவும் 20% வீட்டுக்கு வாடகைக்காகவும் செலவிடுகிறார். மீதியை சேமிக்கின்றார். அவர் வருமானம் ரூபாய் 34,400 எனில் அவர் எவ்வளவு சேமிக்கின்றார் அப்படிங்கிறது கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தீர்வு அப்லோட் பண்ணுறேன். இதனுடைய விடை வந்து பாருங்கள் 8,600. அடுத்தது 173வது கேள்வி. இது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஓட்டுரிமை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமூக அறிவியல் கொஸ்டின். ஓகேங்களா.
சோஷியல் சயின்ஸ். அடுத்து அல்ட்ரா வயலட் டிரான்சியட் அஸ்ட்ரோனமி சேட்டிலைட் என்பது எந்த நாட்டின் முதல் தொலைநோக்கி ஆகும்? இஸ்ரேல். சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 175வது கேள்வி. ஒரு எண்ணின் 3 மடங்கிலிருந்து 6ஐ கழித்தால் 18 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன எண் அப்படின்னு கேட்குறாங்க. 8. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் கொஸ்டின், இது வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எந்த ஐஐடி தொழில்நுட்ப கழகம் உள்நாட்டு தொழில்நுட்பங்களில் வளர்ச்சியை மேம்படுவதற்காக இந்திய விமானப்படைகள் IAF பணிபுரிந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது? விடை வந்து பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடை வந்து பாருங்கள், ஐஐடி ரூர்க்கி. அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3, 4, 10, 32, 136, 685, 4116 பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32. விடை வந்து 32. இது எப்படி 32 வந்தது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விடை வந்து 32. அடுத்தது 178வது கேள்வி. எந்த இந்திய ஆளுமையின் பிறந்த நாள் உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஹோமி ஜே பாபா. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாதுகாப்பு தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற உகந்த தொழில்முறை அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்குண்டான தொழிற்சாலை எது, அதுக்குண்டான உகந்த முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. வாரிய அமைப்பு. இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் மட்டுமே தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பாயும் சிந்து நதியின் துணை ஆற்றை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் சிந்து நதியின் துணையாற்றை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 - 1 - 3 - 4. ஓகேங்களா? அடுத்தது 181வது கேள்வி. பொது வரையறை நிறுமத்தின் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை? 7. பொது வரையறை நிறுமத்தின் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12,000 ரூபாய் 12,000க்கு 9% வருட வட்டி வீதம் 21 மே 1999 2 ஆகஸ்ட் 1999 வரை கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு உண்டான விடை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். விடை வந்து பார்த்திங்கன்னா ₹216. அடுத்தது 183. ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த நடவடிக்கை வழக்கமாக மேற்கொள்ளப்பட மாட்டாதுன்னு கேட்டிருக்காங்க. கடனீட்டு பத்திர வெளியீடு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 184. கீழ்காணும் எந்த மாநிலம் நர்மதா ஆற்றுப்படுகையில் ஒரு பகுதியை அமையவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ராஜஸ்தான். விடை வந்து ராஜஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ் புரோட்டோபிளாசத்தை பலநிலை சூழ்மமாக கருதினார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்குண்டான ஆன்சர் வந்து பாருங்கள், வில்சன் ஸ்பிட்சர். விடை வந்து வில்சன் ஸ்பிட்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 186வது கேள்வி.
கலப்பு பொருளாதாரத்தின் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனியார் துறையும் பொதுத்துறையும் உடன் ஒத்து இயங்குதல். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 187 20 ஆட்கள் மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளச் சுவரை கட்டி முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விடை வந்து 70 மீட்டர். அடுத்ததும் மேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் 0 என்பது பெரிய வட்டத்தின் மையம் ஏசி 54 சென்டிமீட்டர், பிசி 10 சென்டிமீட்டர் எனில் நிழலிட்ட பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 770 சென்டிமீட்டர். கண்டிப்பாக இதுக்குண்டான ஆன்சரும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா 770. அடுத்தது 189வது கேள்வி. இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. விவசாயம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 190வது கேள்வி. இந்தியாவின் தாராள மயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் என்பது தொடங்கியது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. 1991. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக கேட்கலான்னு சொல்லப்படுறாங்க. கீழ்காணும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் ஜிவாரி நதி பாய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து கோவா. அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. காயத்ரி ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் ரூபாய் 13,230 பெற்றார். எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுக்குடைய தீர்வு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இது விடை வந்து பார்த்திங்கன்னா 2. 193. யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1949. 1949 தான் கரெக்டான விடை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 194வது கேள்வி. அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதாக கூறும் பொருளாதார முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிச பொருளாதாரம். விடை வந்து கம்யூனிச பொருளாதாரம். அடுத்தது 195வது கேள்வி. மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் வடிகால் அமைப்பு கொண்ட பீடபூமி எது அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. மால்வா. விடை வந்து மால்வா. அடுத்தது 196 மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரை கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கூம்பின் மீப்பெருக்கா கன அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான விடை நான் நெக்ஸ்ட் தீர்வில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய கன அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1/3 √R3. இதுதான் சரியான விடை. அடுத்தது 197வது கேள்வி பாருங்கள். உலக வர்த்தகத்தின் தலைமையகம் எங்குள்ளது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெனீவா. விடை வந்து ஜெனீவா. அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹமீது ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15,200க்கு வாங்கினார். இதனை 20% நத்தத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன ரூபாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,160. 12,160 சரியான விடை. இதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 199வது கேள்வி. இஸ்காத் இக்கோட்பாட்டை முன் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பி.
GH கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 200வது கடைசி கேள்வி. 48 மீட்டர் ஆரமாக கொண்ட வட்ட வடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 4 மீட்டர் அகலத்தின் சமச்சீரான வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது. அப்பாதையின் பரப்பை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சரும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1257 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. PDF வந்து நாங்கள் கம்மியான ரேட்டில் தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸ் தனியாக வேணும், இல்லை எனக்கு தமிழ் தனியாக வேணும் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி வேணும் அப்படின்னா நாங்கள் அதுவும் கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் வந்து PDF வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.